வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. இந்த கூட்டத்தை பார்த்துக்கோங்களேன். எப்படி ஒரு கூட்டம் பாருங்கள் அமாவாசை நாளில். இந்த நாளில் நான் கோயில் வேஷம் போட்டு 9 முறை கோயில் சுற்றிருக்கேன்னு சொன்னேன். அது எப்படி அந்த வேஷத்தை போட்டு நான் சுற்றினேன்னு சொல்கிறத கேளுங்களேன். அதாவது மற்றவங்க வேஷம் போட்டாங்கன்னா அவங்க வேஷம் முன்னாடி பம்பை உடுக்க போகும். பின்னாடி சொந்த பந்தங்கள்லாம் சூழ்ந்து வருவாங்க. ஒரு 20-30 பேராவது வருவாங்க. ஒரு ஆரவாரத்தோடு அந்த வேஷம் போகும். ஆனால் நான் எப்படி போட்டேன்னாங்க, 2 பேர் தான், என் பொண்ணு நான். என் பொண்ணு ஸ்கூல் படிக்கிறவங்க. பொருள்லாம் கொஞ்சம் கொண்டு போனோம்னா அங்கே எடுத்து போய் வச்சுட்டு வேஷம் போட்டுட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு தனியாக அந்த குழந்தைய உட்கார வச்சுட்டு நான் கோயில் சுற்ற போவேன். கையெடுத்து கும்பிட்டு அந்த அம்மா கோயில் சுற்றிட்டு கற்பூர தீபமோ ஏதோ ஒன்று ஏற்றிட்டு அந்த அம்மாட்ட அர்ச்சனையோ எதுவும் இருந்தாலும் பண்ணிவிட்டு அப்புறம் நான் ரிட்டன் வருவேன். அதுக்கப்புறம் ஊஞ்சல் அம்மா நைட்டு வர வரைக்கும் அந்த வேஷத்தோடு இருந்துட்டு அந்த அம்மா வந்ததுக்கப்புறம் எனக்கு சுற்றி போட்டுட்டு அந்த வேஷத்தை நானே கலைச்சிட்டு வந்துடுவேன். இப்படி தான். இப்போ என் பொண்ணு வர முடியல, ஸ்கூல் போயிட்டாங்க அப்படின்னா நான் தெருவில் யாராவது ஒரு அக்கா கூப்பிட்டு வருவேன். 2 பேர் தாங்க. அந்த 2 பேர் கூட ஒருத்தவங்க மண்டபத்திலே உட்காந்துருப்பாங்க பொருள்லாம் வச்சுட்டு அங்கே பார்த்துக்க சொல்லிவிட்டு, நான் ஒரு ஆள் மட்டும் அந்த வேஷத்தை போட்டு கோயில் சுற்றிட்டு வருவேன். நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதுக்கு தனி மன தைரியம் வேணும். ஆனாலும் நான் கொஞ்சம் பயந்த சுபாவம் தான். ஆனாலுமே நான் எதுக்குமே பயந்ததில்லை. எனக்கு அந்த காதில் என்ன ஒலிக்கும்னாங்க, அம்மா நான் இருக்கேன்ல நீ வா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு அசிரி அந்த காதில் ஒலிக்கணுவாங்களே, அந்த மாதிரி அம்மா இருக்கேன்ல நீ பயப்படாதன்ற மாதிரி அங்காள பரமேஸ்வரியே நம்மளுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் மனிதர்கள் துணை இல்லைன்னா என்னங்க, தெய்வம் நம்மளுக்கு துணை இருக்கும்போது எந்த கவலையும் இல்லை. வீட்டில் கூட அந்த அம்மா படத்துக்கு நேராக ஒரு சின்ன ஒரு வேண்டுதல் வச்சா அது 2-3 மணி நேரத்தில் அந்த அம்மா நிறைவேற்றிடும். அந்த மாதிரி பக்கபலமாக அந்த அம்மா இருக்கும்போது எதுக்குமே